செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் வீட்டிற்குள் ஹெல்மெட் அணிந்து கொண்டு புகுந்து 6 சவரன் நகையை பெண் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. போலீசார் நடத்திய விசாரணையில் மாமியாரின் நகையை தனது அக்காவை பயன்படுத்தி மருமகளே திருட முயன்றிருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வசந்திடம் கேட்கலாம். வணக்கம் வசந்த், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம். சென்னை தாம்பரம் வஉசி தெருவை சார்ந்தவர் சுப்புலட்சுமி. இவரது வயது 78. இவர் கணவர் இறந்த நிலையில் தனது சொந்த வீட்டில் வாழ்ந்து வருகிறார். இதில் முதல் தளத்தில் முதல் மகன் அவரது மனைவி, இரண்டாவது தளத்தில் இரண்டாவது மகன் அவரது மனைவி என குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சிக்காக வீட்டை விட்டு வெளியே சென்ற மூதாட்டியின் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு மருமகளின் அக்காவின் உதவியுடன் அவரின் வீட்டுக்குள் புகுந்து அந்த ஹெல்மெட் அணிந்தவாறு உள்ளே சென்று அவரின் நகைகளை திருட முயற்சி செய்து திருடியுள்ளனர். அதாவது மருமகள் அவரது அக்காவை பயன்படுத்தி அக்காவை அவர் வீட்டிற்கு வரவழைத்து அங்கிருந்து ஹெல்மெட் அணிந்தவாறும் முகத்தில் துணியை கட்டியவாறும் வீட்டிற்குள்ளே சென்று அங்கிருந்த நகையை திருடிக் கொண்டு வெளியே செல்லும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு அவரின் செருப்பு மற்றும் இந்த ஹெல்மெட் ஆகியவற்றை அடையாளமாக பயன்படுத்தி தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். இதில் இரண்டாவது மருமகள் அவரது அக்காவை பயன்படுத்தி இந்த நகையை திருடியதும் ஒப்புக்கொண்டார். இதன் அடிப்படையில் இருவரையும் கைது செய்து தற்சமயம் நீதிமன்றத்திற்கு அனுப்பி அங்கிருந்து சிறையில் அடைத்துள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.